அந்த பொண்ணு பதில் சொல்லலை அப்படின்னா. அப்படி பூட்டின ரூமுக்குள்ளே எலி, பல்லி, சில நேரம் பாம்பெல்லாத்தையும் உள்ளே விடுவாங்களாம். அந்த பொண்ணு அங்கேயே பயந்துட்டு கிடக்கணும். சோறு கொடுக்க மாட்டாங்க, ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. அதன் பிறகு நீதிபதிகள்லாம் வந்தவுடனே 2ஆம் கட்ட விசாரணை என்னென்னா தாசி விசாரம். தாசி விசாரம்னா என்ன அர்த்தம்? தாசின்றது வந்து வேலைக்காரி அப்படின்ற அர்த்தத்தில் தான் தாசின்ற அர்த்தம். இங்கே நம்ம சொல்கிற இந்த தேவதாசின்ற தாசி இல்லை, தாசின்னா வேலைக்காரின்னு அர்த்தம். அதாவது இந்த நம்பூதிரி இனத்து பெண்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆளை போட்டு வச்சுருப்பாங்க, ஒரு நாயர் இனத்து பெண்ணை. அந்த பெண் தான் எப்போவுமே கூட இருந்து வேலைக்காரி மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கணும். வேலை பார்க்கணுன்னா என்னது, அந்த பொண்ணு வந்து வேறு யார் கூடயும் பேசாமல் பார்த்துக்கணும், அவ்வளோதான். வேறு எந்த ஆண்களோடும் பேசிடாமல் பார்த்துக்கிறது மட்டும்தான் அந்த தாசிக்கு வேலை. கோயிலுக்கெல்லாம் போகிறதா இருந்தால் கூட கொடை பிடிச்சிட்டு போகணும், மூஞ்சி வெளியே தெரியக்கூடாது. இந்த தாசி வந்து முன்னாடி ஒரு 10 அடி முன்னாடியே சொல்லிட்டு போவாங்க, அந்தர்ஜனம் வராங்க, அந்தர்ஜனம் வராங்கன்னு. அது கேட்டவுடனே மற்றவங்களாம் ஒதுங்கி போயிடணும், யாரும் அவங்க கண்ணில் பற்றக்கூடாது, எல்லாம் தள்ளி போயிடணும். அப்புறமா கோயிலில் போய் சாமியை கும்பிட்டு வந்துடுவாங்க. இவ்வளோ தான் அதிகபட்சம் அவங்க வெளியே போகலாம். அப்போ இந்த தாசி எல்லா நேரமும் இவங்க கூடவே இருப்பாங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்கள முதல்ல விசாரிப்பாங்க. அந்த பெண் வந்து ஆமாங்க நான் பார்த்துருக்குறேன், இந்த மாதிரி நடந்துருச்சு, அவங்க தான் அந்த ஆள் வந்தான் இந்த ஆள் வந்தான்னு ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சுது. அதை ஒத்துக்க சொல்லி அடுத்த 3வது கட்டம் மிரட்டல். அந்த 3வது கட்ட மிரட்டல் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பொண்ணு ஒத்துக்கிற வரை வன்முறையாக அடிப்பது, மிதிப்பது, இல்லைன்னா பாயில் போட்டு கட்டி மாடிப்படியிலேருந்து உருட்டி விடுறது, இந்த மாதிரிலாம் போட்டு கொடுமை பண்ணி, இந்த கொடுமைகளுக்கு பயந்தே கடைசியில் உண்மையாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அந்த பெண் வந்து ஆமாம் நான் செஞ்சேன்னு ஒத்துப்பாங்க. முடிஞ்சு போச்சா? இப்படி ஒத்துக்கொண்ட